நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு கடவுள்கிட்ட ஒன்று வேண்டிக்கிறோம். ஒரே வீட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து கடவுளே இன்றைக்கி லீவு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வேண்டிப்பாங்க இல்லைங்களா? பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன வேண்டிப்பாங்க? கடவுளே இன்றைக்கி எப்படியாவது ஸ்கூல் வச்சிடணும், பசங்களை வீட்டில் வச்சு சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வேண்டிப்பாங்க. சரி, இந்த 2 பேத்தில் கடவுள் யாருக்குங்க ஹெல்ப் பண்ணுவார்? நல்லவங்களுக்கு தான் கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? சரி, ஸ்கூல் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க நல்லவங்களா, இல்லை ஸ்கூல் வைக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லவங்களா? சரிங்களா, இதில் யார் நல்லவங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அந்த மாதிரி கடவுள்கிட்ட 2 பேர் வேண்டிக்கிறாங்க. அதில் கடவுள் யாருக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, இந்த கதை யாரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கியோட பேயென பேயும் மழை அந்த கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். எப்படின்னா அதிகாலை 4 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போய் சீக்கிரமாக எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி போய் ஹோல்சேலில் பேசி பேரம் பேசி காயெல்லாம் வாங்கி வைக்கணுமே, நேரம் வேறு ஆயிடுச்சே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவசரமாக எழுந்து தன்னோட வேலைகளை முடிச்சுக்கிட்டு மார்க்கெட் போகிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க லக்ஷ்மி அக்கா. அவங்க ஹோல்சேலில் காய்கறிகள் வாங்கி வேறு சந்தையில் எடுத்துக்கிட்டு போய் விற்கிறவங்க இல்லைங்களா? அவங்க அப்படி இருக்கிறவங்க காலையில் எழுந்து போய் மார்க்கெட்டில் ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர்றது தான் வழக்கம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவசர அவசரமாக புலம்பிக்கிட்டே நடந்து வராங்க. வரும்போது ஆட்டோ வருது, கை கட்டுறாங்க. என்ன லக்ஷ்மி அக்கா இன்றைக்கி ரொம்ப லேட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரன்னா கேட்குறாங்க. அப்போ லக்ஷ்மி அக்கா சொல்கிறாங்க, ஆமாப்பா, என்னோடய பொண்ணுக்கு வந்து ரொம்பவுமே முடியல, ரொம்ப ஜுரமாக இருக்கா, படுத்துக்கிட்டு இருக்கா. அவளை நைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னால் சரியாக தூங்க முடியல, அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. இன்றைக்கி சாயந்தரம் வியாபாரம் முடிச்சுட்டு வந்து தான் புள்ளையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம். அவள் எப்படியாவது இப்பயே வந்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் தான் நாளைக்கு இன்னும் 2 நாளில் அவளுக்கு பரீட்சை வருது. அந்த பரீட்சை அவள் நல்லா எழுதணுன்னா இப்போ போய் டாக்டரை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்த லக்ஷ்மி அக்கா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, இந்த வியாபார வேலை நம்மளோட போகட்டும், இந்த காய்கறியெல்லாம் நம்ம வாழ்க்கையோட நிறுத்தட்டும், அந்த பிள்ளைங்களாவது ஒரு 4 எழுத்து படித்து நல்லபடியாக வேலைக்கு போனால் போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அந்த ஈரக்காற்று 4 மணிக்கு எப்படிங்க இருக்கும், ஜில்லு ஜில்லுன்னு அந்த ஈரக்காற்று நுரையீரலோடு சுவாசிச்சுக்கிட்டு கம்பியில் சாஞ்சிக்கிட்டே போகிறாங்க லக்ஷ்மி அக்கா. போய் சந்தையில் நிற்கிது. சந்தையில் நின்ன உடனே அங்கே இறங்கி தன்னோட சுருக்கு பையிலிருந்து நல்லா கசிங்க போன 2 20 ரூபாய் நோட்டை எடுத்து ஆட்டோக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வழக்கம் போல் சந்தைக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு எல்லா காய்கறிக்கிட்டையும் பேரம் பேசி தனக்கு தேவையான காய்களை 10 கிலோவாக வாங்கி மூட்டை கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த மூட்டை கட்டி வச்ச அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே அவனியாபுரம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கு எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா ஒரு குட்டியான பேசணும். அவங்க சின்ன ஒரு தொழில் செய்கிறவங்கன்றதுனால ஒரே குட்டியானையில் ஒருத்தரே வந்து எடுத்துக்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் கட்டுப்படி ஆகாது. அதனால் தன்னை போலே இருக்கிற ஒரு 3-4 பேர்கிட்ட கூட்டாக சேர்ந்து ஒரு குட்டி அணியை பிடிச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவனியாபுரம் மார்க்கெட்டில் இறக்குறாங்க. இறக்கி அங்கேருந்து இறங்கும்போது ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு வருது. அப்போ கடவுளே இன்றைக்கி எப்படியாவது மழை வரக்கூடாது, 12 மணிக்கெல்லாம் காய் விற்று தீர்ந்துடும், அதுக்கப்புறம் மழை வந்தால் போதுண்டா சாமி அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டே குட்டி அணியிலேருந்து தன்னோட மூட்டைகளெல்லாம் இறக்கி எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டுறாங்க. அந்த மூட்டைகளெல்லாம் இறக்குறாங்க. இறக்குனதுக்கப்புறம் தன்னோட இடத்துல ஒவ்வொரு மூட்டையாக கலட்டி 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 ஒரு கூர் மாதிரி எல்லா காய்களையும் கொட்டி வைக்கிறாங்க. கொட்டி வச்சுக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக இருட்டிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது. கடவுளே மழை மட்டும் வரவே கூடாது, எப்படியாவது நீ வந்து இந்த மழையை வராமல் பார்த்துக்கோ சாமி, இன்றைக்கி ஏற்கனவே காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொட்டி வச்சுருக்கேன், அதுவும் மழை வந்துச்சுன்னா எல்லாம் அழுகி போயிடும். என் வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையே வந்து என் பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றது தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மழை வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுதலை வச்சுக்கிட்டே அந்த ஒவ்வொரு குறையாக பாத்தி கட்டினாப்பில் எல்லாத்தையும் கொட்டி கொட்டி வைக்கிறாங்க.
கொட்டினம் போது வெண்டைக்காய் மூட்டையை கழட்டி பார்க்குறாங்க. பார்த்த உடனே பரவாயில்லையே, மூட்டையில் வாங்கினா கூட வெண்டைக்காய் ரொம்ப நல்லா பளபளன்னு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கழட்டி கொட்டுறாங்க. என்னப்பா பண்ணுறது, இந்த காயோட விலை ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. இந்த தக்காளி பாருங்கள், ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு விற்கிது. அதே இன்னும் 2-3 வாரம் போச்சுன்னா 30 ரூபாய்க்கு. ஒவ்வொரு காய்க்கு வேறு கிராக்கியை பாரு. நம்ம வாங்குறது அதிகமாக வாங்கினாலும் விற்கிறது கம்மியான ரேட்டுக்கு விற்கிறதுனால ஒன்றும் யூஸ் ஆகிறதில்ல. கம்மியான ரேட்டுக்கு விற்றாலும் எடுத்துகிட்டு போய் கீழே கொட்டுறமே தவிர அது விற்ற பாடில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு அந்த கத்திரிக்காவை எடுத்து பார்க்குறாங்க. என்ன தான் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் 30 ரூபாய்க்கு மேலே விற்க போகிறதில்ல. சரி, இப்படி தான் ஏதோ விற்று இல்லாமே அப்படின்னு போய் பார்த்தா எல்லா காய்கறியும் அதில் நொந்து புச்சல், அதில் அழுகி போகிறது, சொத்தலாக போகிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால எல்லாமே போய் அங்கே இருந்த ஆட்டோ சார்ஜு, ஆட்டோவில் இருந்த குட்டியனுக்கு சவாரிக்கு சார்ஜு, இதெல்லாம் போட்டு கடைசியில் கை நிற்கிறது என்னமோ ஒன்னது தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்ற மாதிரி தான் லாபம் நிற்கிது. இது எப்படி வச்சு சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, சரி இதுக்கு மேலே நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடைக்கல்லாம் எடுத்து பூஜையை போட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எடைக்கல்லெல்லாம் எடுத்து வச்சு பூஜையை போடலாம், விலையை நிர்ணயிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே லைட்டாக தூறல் பட ஆரம்பிக்குது. உடனே லக்ஷ்மி அக்காவுக்கு கபீர்னுது. சாமி கடவுளே, இப்படியா இந்த மாதிரி நேரத்தில் மழை வந்தால் என்னோடய வியாபாரம் என்ன ஆகும்? அப்புறம் நான் 1 வாரத்துக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியது தான். கடவுளே கொஞ்சம் காப்பாற்றக்கூடாதா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் லைட்டாக இருட்டிக்கிட்டு தூறல் பட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. உடனே லக்ஷ்மி அக்கா கடவுளே, இந்த மழை மட்டும் வராமல் 12 மணி வரைக்கும் ஒன்றும் ஆகாமல் மழை நின்றுச்சுன்னா இந்த அந்தி மாலையில் வரணுமா இந்த மழையெல்லாம் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனதுக்கப்புறம் எல்லாம் விற்றதுக்கப்புறம் மழை வரட்டுமே. அப்படி மழை வராமல் நீ என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னா இந்த தைப்பூசத்துக்கு உனக்கு மாலை போட்டு நடந்தே வரேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நிற்கிறாங்க லக்ஷ்மி அக்கா. லக்ஷ்மி அக்கா அப்படி புலம்பிகிட்டு இருக்கும்போது லைட்டாக ஓரளவுக்கு நல்லா விடிய ஆரம்பிக்குது. அப்போ தன்னோட குளத்துக்கு பக்கத்தில் மல்லிகைப்பூ நாற்றை போட்டுக்கிட்டு மல்லிகைப்பூ செடியையும் வானத்தையும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே வராங்க நம்ம செங்கினி அக்கா. என்னடா பண்ணுறது, இப்போ தான் கஷ்டப்பட்டு இந்த வயலில் இந்த மல்லிகை நாற்றை போட்டிருக்கேன். இப்போன்னு பார்த்து ஒன்றுமே மழையும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடையே வெளியில் வராங்க. இந்த முறை தன்னோட மக கல்யாணத்துக்காக ஹோல்சேல் மார்க்கெட்டோட வியாபாரி பொண்ணு கல்யாணத்துக்கு அடுத்த வருஷம் கல்யாணத்துக்கு இந்த வருஷமே தேவையான பணத்தை 1 லட்ச ரூபாய் கடனாக கொடுத்துட்டார் அவர். அதுக்காக எப்படியோ மல்லிகை நாற்றை போட்டுட்டோம். அது நல்லபடியாக முளைச்சி அந்த கடனையும் அடிச்சிடணும், எனக்கு லாபம் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று சேர்த்தும் வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வராங்க. கடவுளே, இன்றைக்கின்னு பார்த்து மழை வந்துச்சுன்னா போதுமே. எப்பயும் நல்லா வர மழை இப்போ எல்லாமே வருஷத்துக்கு 1-2 தான் மழை பெய்யுது. அப்படி வர மழையும் கொஞ்சம் நஞ்சம் பெஞ்சிட்டு போயிடுது. பேஞ்சிட்டு வர மழையிலையாவது பாதுகாக்கலான்னு பார்த்தா அதுலேயும் வாடல் நோய், அந்த நோய், இந்த நோயின்னு அதுவும் பாதி போயிடுது. இப்படியே இருந்தால் எங்கள் வாழ்க்கையை எப்படி ஓட்டுறது? கடவுளே, இந்த முறையாவது கொஞ்சம் மழை நல்லா பெய்யணும். இந்த முறை நல்லா ஓரளவுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மழை பெஞ்சிச்சுனாவே போதும். ஒரு 10-15 நாளில் அறுவடையில் கொண்டு வந்துடலாம். அப்படி அறுவடையை கொண்டு வந்தால் தான் நமக்கு பட்ட கடனெல்லாம் அடைக்க முடியும். கடவுளே, நறுக்குன்னு ஒரு 4 மழையை கொடுத்து கடனை அடைக்க வைடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு செங்கனி அக்கா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எப்போ பாரு நம்ம பூவை எடுத்துக்கிட்டு போய் போடுறது எல்லாமே வட்டிக்கே போகுது, அசல் குறைஞ்ச பாடு இல்லை. நம்ம வாழ்க்கையை இப்படியே போய்கிட்டு இருக்கே. முருகா, இன்றைக்கி மட்டும் எனக்கு மழை நல்லா பெஞ்சிச்சு அப்படிச்சுன்னா தை மாதத்துக்கு மாலை போட்டு உங்களுக்கு நடந்தே வரேன்டா சாமின்னு சொல்லிட்டு செங்கனி அக்கா வேண்டிக்கிறாங்க. மார்க்கெட்டில் மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சட 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 சடன்னு பனி தூறல் போல் அப்படியே பேஞ்சிக்கிட்டு வருது. பன்னீர் தெரிச்ச போல் பன்னீர் தெரிஞ்சு வந்த உடனே லக்ஷ்மி அக்காவுக்கு ஒரே பதட்டம். போச்சுடா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மழை பன்னீர் தெளித்த மாதிரி அப்படியே தெளிச்சிக்கிட்டே போகுது. தெளிஞ்சு அப்படியே அந்த இடத்த விட்டு அந்த மழை நகர ஆரம்பிச்சிருது. அப்புறம் லக்ஷ்மி அக்கா பெருமூச்சு விட்டுட்டு
அந்த வழியாக போன சைக்கிள் கடைக்காரங்கிட்ட ஒரு சுக்கு காஃபியை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே அந்த மழை போயிடுச்சுடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து போன மழை எங்கே போச்சுன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் போகல, நம்ம செங்கேனி அக்கா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கு. அங்கேருந்து பைபாஸாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து செங்கேனி அக்கா தோட்டத்தில் ஒரு 4 மணி நேரம் அந்த மழை நின்று பேஞ்சிட்டு போச்சு. உடனே செங்கேனி அக்காவுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா சாமி, நீ என்னோடய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு எப்படியோ மழையை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மழையிலேயே நின்று ஒரு குத்தாட்டம் போடுறாங்க செங்கேனி அக்கா. அந்த மழை நீரை எல்லாமே லக்ஷ்மி அக்காவோட மகளுக்கு மல்லிகைப்பூ கொடுக்கறதுக்காக அந்த வேர்கள் எல்லாம் தண்ணீர் உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படியே இந்த கதையும் முடியுது. கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 2 பேரும் கடவுளை வேண்டிக்கிறாங்க. 2 பேரோட எண்ணமும் நல்ல எண்ணமாக இருக்கிறதுனால யாருக்கும் குறை வைக்காமல் அந்த முருகப்பெருமாள் 2 பேருக்குமே அந்த வேண்டுதலுக்கு ஏற்றுக்கிட்டு அவர் 2 பேருக்குமே ஃபேவர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அவங்களுக்கு எங்கே மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன் லக்ஷ்மி அக்காவுக்கும் சரி, மழை வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்ட செங்கேனி அக்காவுக்கும் 2 பேருக்குமே தன்னோட கருணையை காட்டியிருக்காரு முருகப்பெருமான். இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த கதையில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.